சொர்ணாவை ஏற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவள் தனியாக போகிறதுக்கு. எனக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல. லாஸ்ட் டே ஆஃப் ஆர் டூர். டே ட்ரிப்புக்கு சோலோவாகவே வந்திருக்கேன். டே ட்ரிப் ஆக்ஸ்ஃபோர்ட் காலைல கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு அப்படியே மத்தியானம் வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோஸ். சொர்ணாவை ஏற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவள் தனியாக போகிறதுக்கு. எனக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல. அவள் ஏற்றி விட்டாச்சு. பஸ்லேயே வந்து சென்ட்ரல் லண்டன்லேருந்து ரூமுக்கு போகலான்னு பிளானு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சொர்ணாவை தனியாக அனுப்பிச்சது. எப்படி அவள் இருக்க போகிறா, எப்படி சாப்பிடுவா, எங்கே எப்படி சாப்பிடுவா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். Bloody Mary in 1555 and 1556, and the man facing us up there is Thomas Cranmer, Archbishop of Canterbury. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே, ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து Jan 2nd, which is the last day of our tour லண்டனில். ஸோ நான் வந்து ஒரு டே ட்ரிப்புக்கு சோலோவாகவே வந்திருக்கேன். சிங்கிளாக தான் வரும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் தான் கிடச்சிச்சு. திஸ் இஸ் அன் ஆக்ஸ்ஃபோர்ட் டே ட்ரிப். ஆக்ஸ்ஃபோர்டு காலைல கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு அப்படியே மத்தியானம் வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோஸ், ஹாரி பாட்டர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கும் வார்னர் ப்ரோஸ் ஸ்டுடியோஸ். நாங்கள் முன்னாடியே புக் பண்ண மறந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஜஸ்ட் 1 டிக்கெட் தான் கிடச்சிச்சு. அப்போது வந்து பிரவீன் வந்து ஹாரி பாட்டர் ஃபேன் கிடையாது, அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ ஹி வாஸ் லைக், ஓகே நீ இதுக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நீ மட்டும் போயிட்டு வான்னு. யாரோ யாரோ நீ யாரோ. அப்போ எனக்கு தெரியல, எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஓகே நான் மட்டும் போயிட்டு வரேன். ஒரு டிக்கெட் தான் இருந்துச்சு. பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு 50 மெம்பர் சேர்ந்து வர மாதிரி ஒரு பெரிய பஸ்ஸு. காலையில் 8 o'clock வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் லண்டனில். அங்கேருந்து டேரெக்டாக ஆக்ஸ்ஃபோர்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபுல்லாக அவங்களே கைடட் டூர் மாதிரி சுற்றி காமிச்சு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அங்கங்கே கிளிப்ஸ் எடுத்திருக்கேன், நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடச்சனால இப்போ பிரவீன் இல்லாமல் சரி பாதியில் இரவும் பகலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பட் இட்ஸ் குவைட் ஓகே. பட் டோன்ட் நோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் இட்ஸ் ஓகே தான். கொஞ்சம் போர் அடிக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பேராக வந்திருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, சும்மா சுற்றிட்டு இருக்கேன். மழை வேறு தான், ஃபோட்டோஸ் எடுக்கவும் ஆள் இல்லை. பட் இட்ஸ் ஓகே. நான் எல்லா கிளிப்ஸும் ஆட் பண்ணுறேன். பட் செம்மையாக இருக்குது இந்த சிட்டி. லண்டன்லாம் ஒன்றுமே இல்லை இதுக்கு நடுவில். ஏன்னா ஃபுல்லாக ஆர்கிடெக்சர், பில்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நான் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட தெரியல. பட் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் இட். எனக்கு மெயினானதே வார்னர் ப்ரோஸ் தான். அதுக்கு எவ்வளோ ஓவன் வெயிட் பண்ணிருக்கேன். என்னை கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணும். வந்தாச்சு. பஸ்லேயே வந்துட்டேன். என்ன பஸ்ஸில் வந்தால் 2 hours ஆகுது. பட் காஸ்ட் வைஸ் அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டியூப்பை விட. டியூப் வந்து காஸ்ட் ஜாஸ்தி. பட் 1 hourல ரீச் ஆகிட்டேன். இப்போ எனக்கு 2 hours ஜேர்னி ஆகிருக்கு. அதுக்கு மூணு பஸ்ஸு கொஞ்சம் நடக்க வேண்டியது மாதிரி இருந்தது. இப்போ போய் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதுக்கு உண்டான பேக்கிங் அதெல்லாம் நான் பண்ணணும். அதுதான் என்னோடய இன்றைக்கி டேவோட இது. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் சென்ட்ரல் லண்டன் சும்மா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்றைக்கி டே முடிச்சுக்கலான்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம். பை. ஸோ காலையில் நான் ஓடி வந்ததெல்லாம் வேறு அவங்க வீடியோ எடுத்திருந்தாங்க. அந்த கிளிப்ஸ்லாம் வேறு நான் ஆட் பண்ணுறேன். எப்படி அவசரமாக ஓடி வந்துட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. எதுவுமே என்னால் பண்ண முடியல.
அந்த கிளிப்ஸ்லாம் எடுத்தேன்னு சொன்னாங்க பிரவீன், எனக்கு தெரில. நான் அதை ஆட் பண்ண சொல்கிறேன். லண்டன் வந்து ரொம்ப பிஸி இல்லை, ரொம்ப பிஸியாகவே இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஆளுங்க இருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்துட்டு ரொம்ப அமைதியாக காமாக, இங்கே ஒன்லி வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, பிரிட்டிஷர்ஸ் தான் பார்க்க முடியும், யூகே பீப்புள் தான். இங்கே இந்தியன் பீப்புள் நான் இப்போ வரைக்கும் நான் ஒரு ஆள் கூட பார்க்கல. ஏன் நல்ல நேரமோ என்னமோ தெரில. பிரவீன் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கண்டிப்பாக இந்தியன் பீப்புள் நீ பார்ப்ப, உன் டூர்லேயே வருவாங்க, 50 பேர் போகிறீங்க அப்படின்னு. ஆனால் ஒருத்தன் ஒருத்தி கூட வந்து இந்தியன் கிடையாது. நான் இங்கே வந்துமே ஆக்ஸ்ஃபோர்ட்லேயுமே நான் யாருமே இது வரைக்கும் நான் இந்தியன் பார்க்கவே இல்லை. ஸோ நான் ஒருத்தி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ வந்து இந்த ஃபோன் தான் ஒரே கம்பேனியன். அப்படியே பேச்சு கொடுத்துட்டு யார்ட்டையோ பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். ஸோ நல்ல கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நான் வந்து அடுத்து ஏதாவது ஃபஸ்ட்டு தான் நடந்தா. ஆப்ஷனே இல்லைன்னா தனியாக வாங்க. பட் மோஸ்ட்லி யாராவது கூட்டிகிட்டு வாங்க. அவங்க ஹாரி பாட்டர் ஃபேன் இல்லைனாலுமே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம். ஸோ பார்ப்போம், அங்கே போய் ஏதாவது கிளிப்ஸ் எடுக்க முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சென்ட்ரல் லண்டனில் இறக்கி விட்டாங்க. இப்போது வந்து பிரவீனும் என் தம்பியும் இங்கே M&Mஸில் இருக்காங்க. பிரவீனுக்கு வந்து ரொம்ப லைக் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போனதுலேருந்தே அவங்களுக்கு வந்து அகெயின் M&Mஸில் போய் ஃப்ரீ சாக்லேட் சாப்பிட்ணுன்னே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ பஸ்லேருந்து இறங்கி இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும். அதுக்கு ஒரு 8 minutes நடக்கணும் அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ நான் நடந்து போயிட்டுருக்கேன். இது ரொம்ப ஒரு மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது வரைக்கும் நான் பிரவீன் இல்லாமல் எங்கேயுமே போனதில்லை. ஏன் இந்தியாவிலே போனதில்லை. பக்கத்து கடைக்கு கூட அவங்கள கூட்டிகிட்டு தான் போவேன். இப்படி ஒன் டே ஃபுல்லாக மார்னிங் 8 இப்போ மணி 6 ஆச்சு. 10 hours. நான் திரும்ப ரீச் ஆகிறதுக்கு இன்னொரு 1 hour ஆகும். ஒரு 11 hours கிட்டத்தட்ட, ஹாஃப் டே கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாமே இப்படி சுற்றிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஐ எம் மிஸ்ஸிங் இன் அ லாட். இவ்வளோலாம் வந்து பிரிஞ்சே இருந்தது. லைக் எப்படின்னா ஊருக்கு போகிறாங்க அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறது வேறு. பட் இந்த மாதிரிலாம் பிரிஞ்சிருந்தது இல்லை.
நான் அப்படியே போய் பஸ்ஸில் ஏறிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு அடுத்து அவங்களோட வந்து நான் வீடியோ போடுறேன். Finally, our journey ends here. Our UK journey ends here. இன்னையோட எல்லா ஐட்னரி பிளானையும் டன் அண்ட் டஸ்டட், எதுவுமே மிஸ் பண்ணல. லண்டன் பிரிட்ஜ், லண்டன் ஐ அண்ட் பிக் பென் எல்லாம் ஒரே இடத்துல தெரியுன்றதுக்காக இந்த வியூ பார்க்கறதுக்காக வந்தோம். ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் டு எண்ட். நாளைக்கு மார்னிங் வந்து ட்ரெயின் ஏறி ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு போகணும். நினச்சாலே கடுப்பாக தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ட் அவ்வளோதான், இதுதான் கடைசியாக இவனை பார்க்குறது. என்ன லாஸ்ட்டாக ஏதோ அடுத்த வருஷம் லாஸ்ட்டாக ஏதோ ஆக்சுவலி செப்டம்பரில் வந்தான். திரும்ப ஒரு 4 monthsலேயே திரும்ப நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். அப்போ எனக்கு தெரியாது நாங்கள் டிசம்பர் வந்து கன்ஃபார்மாக வருவோம்லாம் எனக்கு தெரியாது. சும்மா யோசிச்சு வச்சுருந்தோம், அவ்வளோதான். அந்த மாதிரி திரும்பியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். திரும்ப இவன் வருவானோ இல்லை நான் வருவேனோ, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்பலாம் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. பட் இன்னும் இந்த யூகே விலாகே முடியலை. இன்னும் வந்து ஃப்ளைட்டில் போகிற ஜேர்னிலாம் வந்து நான் கவர் பண்ணி இந்தியாவில் போய் இறங்குற வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேபி என்னோடய லைஃப் ஸ்டைல் vlogs கூட என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைனா நெக்ஸ்ட் ட்ராவலில் வந்து பார்ப்போம், ஏதாவது இந்தியாவுக்குள்ளேயே போனால். ஏன்னா அடுத்து வந்து என்னோடய பர்த்டே வருது, எங்களோட அனிவர்சரி வருது, ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி. அப்போல்லாம் எங்கேயாவது மேபி இல்லையாப்பா சொல்கிறாரு, ஷார்ட் ட்ரிப் போனால் அப்லோட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ பாய். I'm